ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் காரசாரமான டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 3 எடுத்துக்கோங்க. அதை நீட்டமாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா அதை வதக்கணும். அது வதங்கி கலர் கொஞ்சம் மாறின உடனே அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நீங்கள் காளான் அதிகமாக போட்டால் 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் 2 பேக்கெட் காளான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா அதை வதக்குங்க. வதக்கி கொஞ்சம் அது நல்லா அந்த பச்சை வாசனை போன உடனே அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே நாம் இப்போ மசாலாக்கள் எல்லாம் அதில் சேர்க்க போகிறோம். முதல்ல 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகுத்தூள் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கறி மசால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லா மசாலாஸையும் போட்டு நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கும்போது சிம்மில் வச்சுட்டு வதக்கணும். மசாலாக்கள் எல்லாமே அந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்து கலந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. காளான் வதக்கும்போது நம்ம அதில் உப்பு போட்டு வதக்கணும். உப்பு போட்டு வதக்கும்போது அது காளானில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். நம்ம நல்லா வதக்கிட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சிடணும். அப்பப்போ நடுவில் எடுத்து கிளறி விடணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும். அதுலேயே அது வெந்து போயிடும். நம்ம இந்த கிரேவிக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. நம்ம சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சாலே அதுலேயே அந்த கிரேவி நல்லா வெந்து வரும். 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம அதை வேக வச்சதுக்கப்புறம் அதை 10 நிமிஷம் கழித்து நாம் அதை காளான் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அது வெந்திருந்ததுன்னா நம்ம கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி. இந்த கிரேவி சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் நானுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.